Hi guys, The Psychology of Money written by Morgan Housel. இந்த புக் சம்மரியை ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸில் சிம்பிளாக பார்த்து முடிச்சுருவோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் லக் அண்ட் ரிஸ்க். லக் அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளோட ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு தெரிஞ்சு உங்களுக்கு அந்த ரிஸ்க்கு ஃபெயிலியரில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதோடு நீங்கள் நினச்சிக்குவீங்க நம்மளுக்கு அவ்வளோதான் லைஃப் அப்படின்னு நினச்சிக்குவீங்க. ஸோ அதை தான் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புக்கில். ஸோ சக்ஸஸ் அடைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருச்சுன்னா ஸோ அடுத்து நீங்கள் எப்படி லீட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறத நினச்சி நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. ஸோ இதில் ட்ரிக் என்னென்னா, நீங்கள் ஃபெயிலியர் அடைஞ்சிருப்பீங்கள, அந்த ஃபெயிலியர்லேருந்து எப்படி நம்ம மீண்டு வருது அப்படிங்கிறத ஸோ நீங்கள் புரிஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், ஸ்டாப் பீயிங் க்ரீடி. ஸ்டாப் பீயிங் க்ரீடி அப்படின்னா என்னென்னா, பேராசைப்படுறத நிறுத்த சொல்கிறாங்க இந்த புக் சம்மரியில். ஜஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பேராசைப்படுவோம். அது எந்த விஷயமாக வேணால் இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதில் உங்களுக்கு ஒரு 15,000 ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 20,000 பண்ணலாம், 30,000 பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. லாஸ்ட் ஃபைனலில் ஒரு 1 lakh பண்ணுறீங்க. 1 lakhமே உங்களுக்கு லாஸ் ஆகிடுது. ஸோ இதனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இருக்கிறத வச்சு நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இவ்வளோ லட்சத்துக்கு கார் வச்சுருக்காங்க, ஸோ அவங்கள மாதிரி நம்மளும் வாங்கணும் அப்படின்ட்டு கம்பேர் பண்ணி உங்களோட ஃப்ரீடமாக இழந்துடக்கூடாது அப்படின்னு இந்த புக்கில் சொல்ல வராங்க. தேர்டு பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்வெஸ்ட் ப்ராப்பர்லி. இன்வெஸ்ட் ப்ராப்பர்லினா எதை குறிக்கிறாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட் இயர்லி அப்படிங்கிறத அவங்க குறிக்கிறாங்க. வாரன் பஃபெட்டு, சார்லி இவங்கள போலலாம் இயர்லியாகவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு 10Kலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்களோட ஒரு 45 இயர்ஸ்லலாம் க்ரோர்ஸில் நீங்கள் ப்ராஃபிட் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படிங்கிறத அந்த புக்கில் சொல்ல வராங்க. ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஹவுஸ் ரெண்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் கண்டிப்பாக முடியும். ஸோ அதை தான் அந்த புக்கில் சொல்ல வராங்க. ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நோ யுவர் மிஸ்டேக்ஸ். நீங்கள் என்ன விதத்தில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கணும். அது என்ன விதத்தில்னா, காசை சேமிக்காமல் இருக்கிறத அதை தான் குறிப்பிடுறாங்க. ஸோ சேவ் யுவர் மணி இன் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ நீங்கள் அப்போ ஏர்ன் பண்ணுற மணி எல்லாத்தையும் செலவழிச்சிடலாமல் அதில் கொஞ்சம் மணியை சேவ் பண்ணி வைக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பட்சம், சேவ் பண்ணுறதுங்கிறது இன்னொரு பட்சம். அதை தான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. சேவ் யுவர் மணி அப்படின்ட்டு. பி ரெடி ஃபார் எவ்ரிதிங். எல்லாத்துக்குமே நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ ஃபிஃப்த்து பாயிண்ட், டோன்ட் லாஸ் ஃப்ரீடம் ஃபார் மணி. உங்களுடைய ஃப்ரீடம் இருக்குல்ல, உங்களுக்கான ஃப்ரீடம்ஸ் இருக்கும். ஸோ நான் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி மணின்ட்டு மணி பின்னாடியே இருக்காமல் ஜஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய சொல்கிறாங்க. இண்டிபெண்ட்டாக இருக்கிற சொல்கிறாங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து ஃபைனலாக என்ன சொல்ல வராங்கன்னா, மணின்ட்டு நம்ம மணி பின்னாடியே இருக்காமல் நம்மளுக்கான ஃப்ரீடமாக நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட் ரொம்ப சுருக்கி தான் நான் இந்த 5 பாயிண்ட்டுமே சைக்காலஜி ஆஃப் மணியிலேருந்து நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.